ஹலோ, எங்கடி இருக்க? நான் வரலடி. there's a problem. என்னாச்சு? எங்க கண்ணம்மா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வீட்ல ஒரு போட்டோ கொண்டு வந்து காட்டினல. அவன் ஒரு பெரிய கிரிமினல். கிரிமினலா? ஒரு போட்டோ மூலமா இவ்ளோ ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா ஸ்ரீராம் கிட்ட இருக்கிற என் டைரியால எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வரும். அப்படின்னா உடனே போய் உன் டைரி வாங்கிட்டு வந்துரு. வாங்கிட்டு வரதான் போயிட்டு இருக்கேன். சரி, ஓகே, பாய். வாட் a சர்ப்ரைஸ். அந்த வானத்துல இருக்கிற நட்சத்திரமே என் வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. என்னால நம்பவே முடியல. கதை கேட்க நான் வரல. என் டைரி என்கிட்ட கொடு. ஓ சாரி, உங்க டைரி இன்னும் என்கிட்ட தான் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஒரு காஃபி சாப்பிட்டு டைரி வாங்கிட்டு போலாமே. வாங்க. முதல்ல என் டைரி என்கிட்ட கொடு. நான் கிளம்பணும். எதுக்கு இவ்வளவு அவசரம்? வாங்க, உள்ள வாங்க. உட்காருங்க ப்ளீஸ். ஜஸ்ட் 1 minute. இப்போ வந்துடுறேன். ஹனி, காஃபி. இடியட்! நீ எவ்வளவு பெரிய பொறுக்கின்னு இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் பார்த்தாலே தெரியுதுடா. வாட்? இந்த சுத்தி வந்து வீடியோ எடுத்து அத பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேனா? நீ இவ்வளவு கேவலமான மென்டாலிட்டி உள்ளவனே நான் நினைச்சு கூட பார்க்கல. ஹனி, போய் மூடு. உன்னை பார்த்தாலே என் உடம்பெல்லாம் பத்திக்கிட்டே எரியுது. உன்னை மாதிரி பொறுக்கிய சும்மா விடக்கூடாது. ஹனி ப்ளீஸ். நான் எடுத்த வீடியோ பார்த்து நீ கோவப்படுறது நியாயம் தான். ஆனா அதே வீடியோ தான் ஒரு உயிரை காப்பாத்திட்டு இருக்கு, தெரியுமா? வா பாரு. ஏ பொண்ணு லட்சுமி, டிவில தெரியுற உன் வீடியோவால தான் அவ இன்னும் உயிரோட இருக்கா. உன்னாலதான் அவ நிம்மதியா தூங்குறா. அம்மா, என்னோட கெட்ட நேரத்துல கூட என் பொண்ணோட நல்ல நேரம் தான் உன்னை பார்க்க வச்சுதான். உன்னையே சுத்தி சுத்தி வந்து எதுக்காக வீடியோ எடுத்தேன் தெரியுமா? அங்க பாரு. பஞ்சமுகி என் மனைவி. ஐயோ, இந்த பூவெல்லாம் மறுபடியும் காணோம். 4-5 நாளா ஒரே ரோதனையாவே இருக்கே. ஒரு பூ விடாம யார் தான் திருடுறாங்களோ என்னவோ. நீங்க ஊருக்கு புதுசுங்கிறதுனால உங்களுக்கு எதுவும் தெரியல. இந்த பூவெல்லாம் பறிக்கிறது பஞ்சமுகி. உங்க வீட்ல மட்டும் இல்ல, இந்த ஊர்ல எல்லார் வீட்லயும் அவதான் பூ பறிப்பா. அவ்வளவு பூவையும் பறிச்சுக்கிட்டு என்ன பண்ண போறா இந்த பஞ்சமுகி? பிரசாதம் எடுத்துக்கோங்க பூசாரி. என்ன பூசாரி ஐயா, என் மேல ஏதாச்சும் கோவமா? கோவப்படாம எப்படிமா இருக்க முடியும்? நான் செய்ய வேண்டிய பூஜையெல்லாம் நீயே செஞ்சிடற. ஊர்ல இருக்கவங்களுக்கெல்லாம் நான் பிரசாதம் கொடுத்தா நீ எனக்கே பிரசாதம் கொண்டு வந்து கொடுக்குற. அதான் உங்க கோவமா? தப்பு பண்ணிட்டேன். தொப்புக்காரனை போடுவா? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னமா. பஞ்சமுகி ஏதாவது தப்பு பண்ணான்னு சொன்னா இந்த ஊர்ல யாரும் நம்ப மாட்டாங்க. இந்த கோவில் உன்னோடது, அந்த அம்மனும் உன்னுடையவதான். எப்ப பார்த்தாலும் ஊர் நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறியே. உனக்குன்னு நீ எதுவும் வேணும்னு வேண்டிக்க மாட்டியம்மா? எனக்காக நான் எதுவும் கேட்க மாட்டேன். எனக்கு என்ன வேணும்னு எல்லாம் அம்மாவுக்கு தெரியும். போயிட்டு வர பூசாரியா? போயிட்டு வாமா.
வாமா பஞ்சமுகி, உள்ளவா. உன் கால் பாதம் பட்டதும் என் வீடு கோவில் மாதிரி ஆயிடுச்சு. கஷ்டப்பட்டு கட்டின வீடு கோயிலை விட பெருசு சித்தப்பா. உள்ளவாமா. அம்மா லேட் ஆனாக்கா நான் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடுவேன். நான் கிளம்புறேம்மா. ஃப்ளைட்டு மிஸ் ஆனாலும் சரி, வேற என்ன ஆனாலும் சரி, பஞ்சமுகி எதிர்க்க வராம நீ கிளம்பவே கூடாது. அங்க பாருமா, பஞ்சமுகி வந்துட்டா. அம்மா பஞ்சமுகி, நீ எங்களுக்கு குறி சொன்ன மாதிரியே என் பையனுக்கு அமெரிக்காவில் வேலை கிடைச்சிருச்சுமா. சரி கிளம்புறேங்க. வர சித்ரா பௌர்ணமிக்கு வருவனோ என்னவோ எனக்கே தெரியல. இது பாருப்பா, ஊரை மறந்தாலும் பேரை மறந்தாலும் அப்பா அம்மாவை மறக்கவே கூடாது. அதே நேரத்துல வாசப்படியும் வாழணும். நல்லபடியா போயிட்டு வா. சரிங்க. வா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன வேணும் தம்பி உங்களுக்கு? என் பேரு ஸ்ரீராம். எனக்கு இந்த ஊர்ல யாரையும் தெரியாதுங்க, என் பஞ்சமுகியை தவிர. எதுக்காக லவ் பண்றேன்னு சொல்லனாலும் எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு சொல்ல முடியும். பஞ்சமுகி தான் என் உயிர். ஊர்ல பெரியவங்க நீங்க. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் கிடையாதுங்க. பெரியவங்க நீங்க தான் எனக்காக பேசணும். இங்க பாருங்கப்பா, அந்த தம்பி அவன் மனசுல உள்ளத சொல்லிட்டான். பையன் அனாதனாலும் நல்லா படிச்சிருக்கான். ஸ்ரீராமுக்கு யாரும் இல்லைங்கிறதுனால நம்ம பஞ்சமுகி அவனுக்கு கட்டி வச்சா உங்க கூட உங்க வீட்லயே இருந்துருவான். என்ன சொல்ற சக்கரநாராயணா? இதுல யோசிக்க என்ன இருக்கு? நம்ம கோவில் பூசாரி சொல்றது 100ல ஒரு வார்த்தை. பஞ்சமுகி உன் பொண்ணா இருந்தாலும் கூட அவளை இந்த ஊரே தெய்வமா வணங்குது. சங்கரா, எதை பத்தி யோசிக்காத. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த ஊர்லயே நம்ம கண்ணு முன்னாடி நல்லா இருப்பாங்க. எனக்கு சம்மதம் இருந்தாலும் பொண்ணையும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு. அதுவும் சரிதான். இத பாரு ஸ்ரீராம், உங்ககிட்ட ஒப்படைக்கிறது பஞ்சமுகியை மட்டும் இல்லை, எங்க ஊரோட உசுர. இத பாருங்க தம்பி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஒவ்வொரு வருஷமும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பஞ்சமுகிக்கு அம்மனோட அருள் வரும். அவ எனக்கு மனைவியா இருக்கிறப்ப நான் நல்ல புருஷனா இருப்பேன். அவ அம்மனா இருக்கிறப்ப நான் நல்ல பக்தனா இருப்பேன்.